உத்தம சீலம், சாதாரண சீலம் இல்லை, உத்தமமான சீலம். ராணி சாதாரண ராணி இல்லை, தங்க ராணி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மை உள்ளவளாய் இருந்து என் வாழ்வு எல்லாம் உங்களை தொடர்ந்து நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்துவேன் மறுபடி விழுகிறேன். மனம் காணலின் நீரென ஆகுமா, கைகளில் சேருமா அன்பே. நேசிக்கும் காலம்தான் வேணென போகுமா, நினைவுகள் சேர்க்கிறேன் இங்கே. பொழுது நிச்சயமாக மனசில் நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். ஏன்னா 50 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். நல்ல கணவன் அமைகின்ற மனைவி நன்றாக இருப்பார்கள், அதே போல நல்ல மனைவி அமைகின்ற கணவனும் நல்லா இருப்பார். சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும். I get to love you, I get to love you, I get to love you. 50 years is no ordinary milestone. You both are a true love. You showed us the real meaning of unconditional love. That love always grows stronger with time. And they say love is a journey, I promise that I'll never leave. The weight's too heavy to carry, remember this moment with me. Oh, so sweet. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
கரங்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். மனதுரிய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அனைவரோடு மரிய தங்கராகி இவர்கள் தங்களின் வாக்குறுதிகளை புதுப்பிக்க இறைவனின் அருள் பெற அவரது திரு சன்னதியை நாடி வந்திருக்கிறார்கள். உங்களை காப்பாராக. உங்கள் இதயங்களில் விரும்புவதை உங்களுக்கு தந்து உங்களை திருமதி உத்தமசீலன் மரியா தங்கராணி இன்னும் இத்தம்பதியர் தங்கள் நீடிய வாழ்வில் செய்த நற்செயல்களை முன்னேற்று இவர்களுக்கு கனிவுடன் கண்ணோக்கியவர். நற்கனி நிறைந்த முதுமையிலும் இவர்களுக்கு திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவனுக்கு நல்லதே செய்வாள், ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி, சணல் ஆகிய பொருள்களை தானே தேடி கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். நூல் விரல்களை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வலியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்கு ஈடேறு சொல்
உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மன மகிழ்வோடு இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். எதற்காக? இவருடைய 50வது இந்த திருமண நாளை முன்னிட்டு. உத்தம சீலம், சாதாரண சீலம் இல்லை, உத்தமமான சீலம். ராணி சாதாரண ராணி இல்லை, தங்க ராணி. இப்போ வயசானாலும் அழகாக தான் இருக்கிறது. இந்த 50 ஆண்டு முன்பதாக உங்கள் திருமணம் நடத்தப்பட்ட பொழுது இந்த 50வது ஆண்டிலே இந்த திருமண வாழ்வு என்பது என்ன என்பதை நிறைவாக வெறும் செவினால் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அனுபவத்தின் வழியாக இதுதான் திருமண வாழ்வு என்பதை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதை குறித்து கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த 50 ஆண்டு வெறுமனே ஒரு விழா அல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்கின்றீர்கள். உங்கள் மனதிலிருந்து இந்த 50 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள். மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள். மனைவி மட்டும் இல்லை, அதுக்கேற்ற கணவனும், நல்ல கணவன் அமைகின்ற மனைவி நன்றாக இருப்பார்கள். அதே போல நல்ல மனைவி அமைகின்ற கணவனும் நல்லா இருப்பார். இந்த 50 ஆண்டுகளிலே பல பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள், பல சவால்களை சந்தித்திருப்பீர்கள். எங்களுடைய கல்யாண கதையை நான் இங்கே கேட்கல, யூரோப்பில் பஸ்ஸில் பயணம் போகும்போது சாட்சி சொன்னாங்க. எப்படி அந்தோனியார் இந்த கணவரை கொண்டாந்து சேர்த்தார் அப்படின்னு. திருமணம் இந்தியாவில் நடந்துச்சு. சாட்சியான வாழ்வு என்னவென்றால், நமது வாழ்கின்ற வாழ்க்கையில் தனிப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்வில் வாழ்ந்தாலும் சரி, குருத்துவ வாழ்வாக இருந்தாலும் சரி, யாரில் நிலைத்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால்தான் வாழ்வில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும், வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நாம் இந்த வாழ்வை வெறுத்தாலும் இந்த இறை அன்பானது எப்பொழுதுமே நம்மை கைவிடாது. இந்த மன வாழ்வு என்பது அழைத்தல். தன்னை முன்வைக்காமல் தன்னுக்கு பக்கத்தில் இருப்பவன் முன்வைத்து வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த கிறிஸ்துவ அன்புதான் பல நேரங்களில் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறது. சில கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அதை கடந்து போவதற்கு இந்த கிறிஸ்துவின் நிலைப்பாடுதான் உங்கள் வாழ்வில் துணையாக இருந்திருக்கிறது. இதுதான் நான் உங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்கறது சொல்றேன். அப்ப இந்த விழா வழியாக எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இது வாழ்வில் நிலையானது. கடவுளின் அன்பு வாசத்தில் ஒரு அருமையான வசனம், எழில் மாறும், அழகு அற்று போகும். அழகு அற்று போகும், எழிலும் மறைந்து போகும். எது நிலையாக இருக்கும்? உண்மையான அன்பு இருந்தால் எழிலும் நிலைத்திருக்கும், அழகும் நிலைத்திருக்கும். கொஞ்சம் அவங்கள பாருங்களேன், வயதானாலும் அழகாக இருக்கிறாங்க, நம்ம இல்லையா? வயது கடந்தாலும் மகிழ்ச்சி குறையாது, வயது கடந்தாலும் அன்பு குறையாது. இந்த நிலை அன்பே இறைவன் நமக்கு வழங்குகின்ற அன்பு. ஆகவே உங்களோடு சேர்ந்து திரு அவையும் மகிழ்கின்றது. காரணம், நீங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியின் பிரமாணிக்க வாழ்வு திரு அவைக்கு ஒரு சாட்சி. திருப்பணியில் உங்களோடு சேர்ந்து நாங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த மனப்பான்மையோடு தொடர்ந்து இந்த திருப்பணிகளை பகிர்கிறோம்.
இப்பொழுது அவர்களை பார்க்கலாம். மரிய தங்கலானி என்னும் நான் உத்தமசீலன் என்னும் உங்களை 50 ஆண்டுகள் முன்னதாக திருமணம் செய்து கொண்ட வாக்குறுதியை இப்பொழுது புதுப்பித்துக் கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மை உள்ளவளாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடர்ந்து நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து முழுமையாக செய்து என்றென்றும் அவர்களுடைய பிரசனம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, முறிவு படாத திருமண பந்தத்தை நீர் மிகவும் மேன்மைப்படுத்தினீர். அதன்படி திருமகன் திரு அவையே இங்கு பிரசன்னமாயிருக்கும் இத்தம்பதிகளை தயவுடன் கண்ணோக்கி அருளும். இவர்கள் உமது உதவியும் கன்னி மரியாதையின் பாதுகாவலையும் வேண்டுதலால் நீரே இவர்களை திருமணத்தால் இணைத்தீர். இன்பத்திலும் துன்பத்திலும் இவர்கள் ஒருவருக்கொருவர் மீது கொண்டு அனுப்பினால் வளர்வார்களாக. சமாதானத்தில் பிணைப்பினால் ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்ந்திட மன உறுதி கொள்வார்களாக. ஆண்டவரே, இவர்களது போராட்ட வேலைகளில் இவர்களின் தேவையில் நீரே இவர்களை காத்திடுவீர் என இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. தங்களின் கலப்பில் நீரே சகல மகிழ்ச்சிக்கும் நிறைவேற்கும் மூலமானவர் என இவர்கள் கண்டு கொள்வார்களாக. இவை யாவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இவர்களுக்கும் இவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்காகவும் நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அன்பு ஆண்டவரே, திருமதி உத்தமசீலி மரிய தங்கராணி தங்களின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இணைந்து அன்புடன் ஒருமனப்பட்டு வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நித்திய பேரம்பல் வீட்டில் இவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் வரை இவர்களுடைய அன்பு நாள்தோறும் வளர்ந்து இவ்வுலக வாழ்வில் என்னால் இடையூறுகளாய் மேற்கொள்ள துணை புரிந்து அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அமருங்கள்.
நலன்கள் அனைத்தையும் இவர்களுக்கு தாராளமாக தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூய்வரான தந்தையை உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என் நாமப்படுத்துதல் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு இவை மாறுமனமாக அவர் பாடுபட உள்ளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, வைக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, இன்று 50ஆம் ஆண்டு மணவிழாவை நிறைவு செய்யும் தம்பதிய திருமதி உத்தமசீலன் மரிய தங்கராணி இவர்களை நினைவுறுத்தல். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயர்ந்துள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றார்கள். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமது உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முகத்தை வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் போல இறைவனாகிய தந்தையே, எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் எதிர்நோக்கிக் என்பதற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவார்த்தையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்தற்கு ஏற்ற அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். Now
செல்லும் வரை புனிதத்திலும் முதுமையிலும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவலிமை ஜெயிப்போமாக. காட்டும் அன்பினால் உங்களுக்கு ஒருமைப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் கூடிக்கொள்ளும் உங்கள் இல்லத்திலும் என்றும் நிலைத்திருக்கவும் செய்வாராக. அனைவரோடும் உண்மையான அமைதிகள் வாழ்வீர்களாக. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருப்பதியை நிறைவேற்றி இறைவனுடைய அன்பிலும் சமாதானத்திலும் சென்று பாருங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இங்கு பங்கேற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிலும் நாங்களும் இவர்களைப் போல எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் செய்வீராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த உணவையும் இந்த நிகழ்வையும் ஆசீர்வதித்து அருள் செய்வாராக. தம்பதிகளை நாம் இப்பொழுது அழைப்போம். அணிச்சல் வெட்ட, அதாவது கேக், அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கு இனிப்பு சுவையான கேக் கட்டிங் இப்போது நடைபெறும். அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். அன்புள்ள அம்மா அப்பா, உங்கள் 50வது திருமண நாளை முன்னிட்டு நாங்கள் மூவரும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவுக்கும் நன்றி. நீங்கள் தான் எங்களுக்கு உண்மையான அன்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அப்பா மிகவும் கண்டிப்பானவர், மிகவும் நேரம் பற்றுள்ளவர், ஒரு கட்டுப்பாட்டில் எங்களை வளர்த்தார். அம்மா உடனே அப்பாவிடம் கேளுங்கள் என்று சொல்வாங்க. இப்படிதான் எப்போதும் இருவரும் ஒரே மாதிரி முடிவே எடுப்பாங்க. அப்பா எங்களுக்கு மிகவும் கடுமையாக உழைத்தார். நல்ல எதிர்காலத்தை உருவாக்கினார். அம்மா தன் ஆசைகளையும் கனவுகளையும் தியாகம் செய்து எங்களை அன்போடும் பொறுமையோடும் வளர்த்தார். இன்று நாங்கள் நல்லா இருக்கிறோம், அதற்கு காரணம் அவர்கள்தான். இந்த 40 ஆண்டுகள் மேற்பட்ட ஆண்டுகளில் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் உயர்ந்த பாடம் கடவுளை நம்பு, பிறகு எதையும் எளிதாக அடையலாம். நண்பர்களும் எப்போதும் பெருமையாக பேசுகின்றனர். இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்கள் பெற்றோருக்கு அன்பு ஆசீர்வாதங்களும் அளித்த அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Good evening everyone. On behalf of my sister and my brother, I want to thank each and every one of you for being here today. Your love, presence and blessings mean the world to us. Today, with immense pride and joy, I warmly congratulate our dearest Amma and Appa on their golden wedding anniversary, 50 years. 50 years is no ordinary milestone. You both are a true love. When I think of Amma and Appa, I'm reminded of so many little moments that shaped our lives. Appa's discipline, time management and hard work. Amma's patience and sacrifices. And of course, when to Appa he would say, "Go ask Amma." In the end, somehow they always managed to take the same decision. That was their secret partnership at work, while Mom sacrificed her own desires and dreams to raise us with love and patience. Your love and dedication are the greatest gift we ever received. Whatever we are today is because of you. I want to thank every single one of you for being here, for embracing Amma and Appa with your love and blessings, and for making this day we will cherish forever. And finally, selamat petang keluarga dan rakan-rakan. Bagi pihak adik-adik saya ingin merakamkan setinggi-tinggi terima kasih kepada semua yang hadir bersama kami pada hari yang istimewa ini. பிள்ளைகள் தங்கள் இந்த அன்பு மொழிகளை பகிர்ந்து கொண்டார்கள். தேங்க்யூ. மகிழ்ச்சியாக கரவொலி எழுப்புவோம் அவர்களுக்கு. நன்றி. எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும். இன்னும் இளமையா இருக்காங்க.
அவங்களுக்கு திருமணம் நடந்த விதம் எதுவுமே எனக்கு தெரியாது. சொல்லுங்க, கொஞ்சம் கேட்டுக்கோ. ரொம்ப பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. இன்னைக்கு கூட 2-3 பேர் எங்களை கேட்டாங்க, எப்படி இவங்க வந்து சந்திச்சுக்கிட்டாங்கன்னு. அவங்க சொல்றதுக்கு பதிலாக இங்க ஒரு பாட்காஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 முடிஞ்சோடனே நம்ம வந்து டின்னருக்கு போகலாம். ஒரு ஸ்மால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள பாட்காஸ்ட் அதை பார்த்துடலாம். எப்படி அவங்களுக்கு அறிமுகமே இல்லை, எப்படி சந்திச்சுட்டாங்க இதை பார்ப்போம். இந்த மைண்ட் வாய்ஸ் எப்படி அவங்களுக்கு கேட்குமான்னு எனக்கு தெரியும். அங்கிள், உங்களோட 50வது திருமண நாள் கொண்டாடி இருக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்னு சொல்லும்போது ஏன்னா எனக்கு கடமைகள் நிறைய இருந்தது. இந்த கல்யாணம் பண்ணும்போது சிங்கிளாக இருந்தேன். அப்புறம் மனைவி வந்தாங்க. மனைவி வந்தோன்னா ரொம்ப பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை பயணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்து பேர பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷம் தான் முக்கியம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். பெரிய மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2வது மகளுக்கு ஒரு பையன், 3வது பையனுக்கும் ஒரு பையன். இந்த 50 வருஷம் என்பது ஒரு நீண்ட பயணம் இல்லையா? ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த டைமில் வந்து உலக சுற்று பாதிங்கன்னு ஒரு படம் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லாம் ரொம்ப எம்ஜிஆர் படம் தான். அதில் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டாக ரொம்ப காமிப்பாங்க. அதை பார்த்தோன்னா அதையும் இருந்தாங்க. அது கொஞ்சம் தடங்களாகவே இருந்துச்சு. சரி, நீங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன். இன்னையில் வந்துட்டு சரி அக்ரா பார்த்தாச்சு, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்தாச்சு, அப்புறம் ட்ரெயின் ஏறியாச்சு, பிளெயினும் ஏறியாச்சு. ஸோ 3 வாரத்தை என்ன செய்யலான்ட்டு ஒரு கற்பனையோட சென்னையில் இருக்கும்போது அப்போ எங்கள் கசன் பிரதர் ஒருத்தர் இங்கே இருந்தார், தாசன் அது பேர். அவங்களுக்கும் புரியல. மலேசியாக்காரங்க இந்தியாவிலேருந்து வந்து அங்கே செட்டில் ஆனாங்க கல்யாணம் பண்ணி. அவங்களுக்கு மலையில புரியல. நான் திரும்பி சும்மா தான் கேட்டேன், அவ சுக்கா இருக்கான்னு தான் கேட்டேன். அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஓகே ஓகே. இவங்க ஊரில் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டான்ச் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரொம்ப பிடிவாதமானவங்க கிறிஸ்டின்ஸ். அப்போ இல்லை, அவங்க என்ன இருக்கிறாங்க, அவங்க இவங்க போய் உடனே பெர்மிஷன் அவங்க கிராமத்தில் உள்ள அவங்க கோயிலோட ஃபாதர்கிட்ட போய் அந்த பங்குக்கே பெரிய ஒரு பிஷப்பு அவரு வராரு எங்கள் ஊருக்கு. ஸோ அப்போ சொன்னாங்க, ஏன் அவரை போய் பார்த்துக்கலாமான்ட்டு. நோ ப்ராப்ளம், போய் பார்த்துக்கணும்ட்டு. மறுநாள் போய் பார்த்தோம். அவர் பார்த்தாரு, என்ன விஷயம்னு கேட்டார். இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னேன். உடனே ஒரு நீ கிறிஸ்டினை பற்றி தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் இருக்கிற கிறிஸ்டின் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. தடங்கள் வந்தாலும் அது வந்து நடக்கணும்னு நடந்து தான் ஆகும். ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் அது பெரிய அளவில் மனசை பாதித்ததோ எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு உயிரினால் வளர்க்கப்பட்ட 3 குழந்தைகள். அவர்கள் 3 பேருமே நல்லா படித்தாங்க. என்னுடைய திருமணம் வந்து 19 வயசு. இந்தியாவில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் காவல்கிணறு என்கிற ஒரு கிராமத்தில் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. திடீர்னு வந்து அம்மாக்கிட்ட வந்து எங்கள் அத்தை, எங்கள் மாமா பிள்ளைங்க, அவங்க ஒருத்தவங்க வந்து மலேசியாவில் இருந்தாங்க. அவங்க இனியாஷி அம்மான்ட்டு அவங்க தங்கியோட திருமணத்துக்கு அங்கே வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிலாம் எதுவுமே சொல்ல தெரியாத ஒரு வயசு, ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருந்த அந்த நேரத்தில் இவங்க வந்து பார்த்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட என்ன சம்மதமெல்லாம் கேட்டதாகவே எனக்கு தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஓகேன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்து வளர்த்தாங்க. எங்களுக்கு நல்லது கெட்டது செய்ய அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எது நல்லதோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. இது கடவுளால் நடத்தப்பட்ட திருமணம் வேறு. நவம்பர் 21 நான் மலேசியாவில் வந்து இறங்கினேன். ஒரு 5 நாள் தான். கல்யாணம் வந்து அக்டோபர் 8. எங்களுடைய திருமணம் வந்து கடவுள் அமைத்து வைத்த திருமணம் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதுக்கு பிறகு லவ் பண்ணியிருப்போம்.
திருமணத்துக்கு பிறகு. இப்போதான் கதைலாம் விளங்குது, ரகசியம்லாம் வெளியாகுது. சீலனை சொல்லியிருக்கிறாங்க, சீலன் வந்து நல்ல பையன். To see them, and I know uncle and auntie for a very long time, and a very good family friend. Not only family, is part of family I would consider. And then it's really a big pleasure to know them and become part of family. And I pray that God will give blessings for many, many more years to come. On behalf of my family, I wish them God bless them and keep them in good health, happiness and joy till the end. Thank you. Yeah, very happy wedding anniversary. Thank you, brother. Thank you very much. How about you? Oh, one family. Okay. திருமண தம்பதிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்கிறேன். ரொம்ப நன்றி சிஸ்டர். ராணி அக்கா, சிவனக்கள் இருவருக்கும் திருமண பல்லாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கிறேன். சீலன் அவர்களுக்கும் செல்வ தங்கராணி அவர்கள் மனைவி அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த 50வது ஆண்டு பிறந்தநாளில் வாழ்த்துகிறேன். நம் 50 ஆண்டு நிறைவு பெறுகிறோம் என்றால் வழிநடத்தப்பட்ட பிள்ளைகள் வாழ்த்து காட்டுகின்றார்கள். விசுவாசத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள்லாம் ஒன்று கூடி தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு 50 ஆண்டு நிறைவுட கொண்டாடுகிறார் என்றால் அது கடவுளுடைய அருமையான வேலைப்பாடு, அவருடைய விருப்பம். அந்த பிள்ளைகள் ஒரே குடும்பமாக விசுவாசத்தில் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறுதி நாள் வரை அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். அதை இங்கு செய்திருக்கின்றார். ஆகவே அந்த இறைவன் மூவர் கடவுள் அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். ரொம்ப நன்றி. மைக்கை யாரும் பிடிக்க மாட்டாங்க, பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? This is the wedding couple, young couple. Happy wedding anniversary, golden jubilee. Long live Mr. and Mrs. Seelan. Thank you. துள்ளாத மனம் துள்ளும், சொல்லாத கவிகள் சொல்லும், இசை இன்ப தேனையும் வெல்லும், தோழியாவது கீதம் துன்ப கடலை தாண்டும் போது, தோழியாவது கீதம் அன்பு குரலில் அமுதம் கலந்து அருந்த தருவதும் கீதம், எங்கும் சிதறும் எண்ணங்களையும் உயரிருளை மறைப்பதும் கீதம், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசை கிள்ளும், இன்ப தேனையும் வெல்லும். நன்றி, வணக்கம். திருமதி ஜிக்கி அவங்களோட குரல்ல அழகா பாடுனாங்க. திருமதி ஜிக்கி குரலை எங்க போறீங்க? இங்கே நில்லுங்க. ஐடியா பொண்ணு பார்க்க போனீங்களா? அப்ப யாருக்கிட்டயோ அவசர அவசையான்னு கேட்டீங்களா? அது நெசமா அப்படியே பேராட்ட கேட்டீங்களா? இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது. கூட்டிட்டு போனவங்களுக்கு எனக்கு என்னமோ சந்தேகம். நீங்க வந்து பார்த்து ஓகேயா? ஐடியா பார்த்து நீங்க இப்படிதான் பாடிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? கதையை மாத்தி சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, நின்ன இடத்துல டான்ஸ் ஆடணும். நின்ன இடத்துல டிஸ்கோ இல்ல, பிரேக் டான்ஸ் இல்ல. ஆனா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? டான்ஸ் நின்ன இடத்துல இந்த பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். மயக்க கொடுங்க, பரவாயில்ல. சரி,
இப்போ 2 பேரும் டான்ஸ் ஆட போறாங்க. உங்களுக்கு பார்க்க போறீங்களா இல்லையா? You want to watch them dancing or not? Okay? All right. Grandchildren, son-in-law, daughter-in-law, please come to the stage. Come. Dragon is missing. Okay. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. God bless you. Okay. Thank you very much, beautiful family. Thank you very much. And in honor of the 50th Golden Wedding Anniversary, I will now be performing a poem that I have written all by myself. 50 years of love, a golden thread, woven through a life from start to bed. Amama and Tata, a shining pair, your love, a beacon beyond compare. Through years of laughter and moments of tears, you've built a life calming all fears. A family rooted, a beautiful tree, growing strong and vibrant for all to see. So let's celebrate your golden year, a long journey with all kinds of atmospheres. Amama and Tata, your faith shines bright. God's hand has led you both day and night. We praise Him for your love's legacy. And we will say with joy, Happy 50th Golden Wedding Anniversary, Amama and Tata. That was beautiful, beautiful, James. Thank you very much, Dave. Good evening, everybody. My name is Simon Raj. I am the youngest grandchild in the Uttuma Silan family. I am the son of Suman Raj and Leena. Welcome to my grandparents' golden 50th wedding anniversary. Hope you all enjoyed this evening. Thank you. Thank you very much. That was so sweet. Thank you very much, Simon. My name is Prashant. I am the second grandson of Mr. and Mrs. Seelan.
and I'm going to be doing a speech. And let me just say, I survived. It was a year of strict but loving rules. Bedtime at 9 p.m. sharp. No fast food. Short haircuts. And absolutely no fast food. Well, except for Tata's pizza delivery, which in my opinion saved my life. Tata, you make sure I was punctual to school, checked on my homework, and gave me those life lectures, sometimes even before breakfast. Mama, you made sure I had a healthy breakfast, spoke proper Tamil, and said my prayers every evening.
சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெற்றியிலே குங்குமத்தை வச்சு என் மன்னவருதான்.